friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்த மாதத்தோட இறுதியில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய முப்படைகளுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் முந்தைய ஆண்டு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்துவதற்கு சில முக்கியமான காரணங்களை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா எதற்காக டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தணும், அப்படி அதிகப்படுத்தினா இந்திய முப்படைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் இந்தியா அதிநவீன டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை கொடுப்பதற்கு ஜெர்மனி அதிக முனைப்பு காட்டுறாங்க. ஜெர்மனி இந்தியாவுக்கு எந்த நீர்மூழ்கி கப்பலை கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்தியா ஜெர்மனியிடமிருந்து நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கலாமா, ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய கடற்படைக்கு தேவையான ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதற்கு சமீபத்துல ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில என்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, அந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வருகின்ற ஜூலை 23ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2024 இருந்து 2025 வருடத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போறாங்க. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஒதுக்கப்படும் நிதி முந்தைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்து மிக அதிகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்படி இந்தியா அதிகமான நிதியை டிஃபென்ஸ் பட்ஜெட்ல ஒதுக்கலன்னா பல பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது முந்தைய காலகட்டங்கள்ல இந்தியா எப்பொழுதுமே பாகிஸ்தானை மனதில் வைத்துதான் தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உருவாக்குவாங்க. பாகிஸ்தானை விட இந்திய ராணுவம் பல மடங்கு வலிமையா இருக்கு. ஆனா தற்போது இந்தியாவுடைய பிரதான எதிரி சீனா தான். சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சில வருடங்களா இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் வீரர்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இரண்டு நாடுகளும் நிறுத்தி வச்சிருக்காங்க. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இரண்டு நாட்டு ராணுவ அதிகாரிகளுக்கு இடையில் நடத்தப்பட்டாலும் பிரச்சனை தீர்ந்தபாடில்ல. அது மட்டும் இல்லாம சீனா ஒரு ரீஜனல் பவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து தன்னை ஒரு குளோபல் பவரா முன்னிறுத்திக் கொள்வதற்கு தற்போது முயற்சித்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமா இந்தியாவும் சீனாவை வலிமையா எல்லையில் எதிர்ப்பதற்கும் சீன படையினரின் ஊடுருவல எல்லையில் சமாளிப்பதற்கும் தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சீனா மார்ச் மாதம் 2024 வருடத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அறிவிச்சாங்க. அந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல போன வருடத்துல இருந்து இந்த வருடம் 7.2% அதிகமான நிதியை தங்கள் ராணுவத்திற்கு சீனா ஒதுக்கி இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 231 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்காங்க. இந்த 231 பில்லியன் அமெரிக்க டாலர் டிஃபென்ஸ் பட்ஜெட் சீனாவுடைய ஜிடிபில 1.25%. இந்த 1.25% அப்படிங்கிறது உலகத்தோட மற்ற நாடுகளோட கம்பேர் செய்யும் பொழுது குறைவானது. உதாரணத்துக்கு நேட்டோ நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜிடிபில இருந்து 1.8% இருந்து 2% வரைக்கும் டிஃபென்ஸுக்கு செலவு செய்வாங்க. ஆனா சீனா தன்னுடைய ஜிடிபில இருந்து 1.25% தான் டிஃபென்ஸுக்கு செலவு செய்றாங்க. அதுவே மிகப்பெரிய அளவிலான நிதியா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீனாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் தைவானை விட 12 மடங்கு அதிகமா இருக்கு. ஜப்பானை கம்பேர் செஞ்சோம்னா 4 மடங்கு அதிகமா இருக்குது. ஏன்னா சீனாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு. அவங்களால அதிகமான நிதியை டிஃபென்ஸுக்கு செலவு செய்ய முடியும். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா சமீப காலங்கள்ல சீனாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல சரிய ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சீனா 7.2% அதிகமான நிதியை டிஃபென்ஸுக்கு ஒதுக்கி இருக்காங்க. சீனாவுடைய 2015 வருடத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கம்பேர் செஞ்சோம்னா இந்த வருடத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படி
அப்படியே 2 மடங்கா இருக்கு. சமீபத்துல தேர்தலுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் தாக்கல் செஞ்ச இடைக்கால பட்ஜெட்ல 75 பில்லியன் அமெரிக்க டாலர்களை டிஃபென்ஸ் பட்ஜெட்டா இந்தியா அறிவிச்சாங்க. இது போன வருடத்தை விட 4.3% அதிகம். இந்தியாவுடைய டோட்டல் பட்ஜெட்ல இந்த 75 பில்லியன் அப்படிங்கிறது 13%. இந்தியா டிஃபென்ஸுக்கு 75 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான நிதி வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் ரிட்டையர்டான ராணுவ வீரர்களுக்கு பென்ஷன் தொகை கொடுப்பதற்கும் தான் செலவாகுது. அதனால இந்திய ராணுவத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தினாதான் படைகளுக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை வாங்க முடியும். அதனால டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தன்னுடைய டோட்டல் பட்ஜெட்ல 25% டிஃபென்ஸுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் பட்ஜெட்ல 25% டிஃபென்ஸுக்கு ஒதுக்கினா மட்டுமே இந்திய முப்படைகள் தொடர்ந்து வலிமையா இருக்க முடியும். சமீபத்தில் பேட்டியளித்த இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் 2047 வருடத்துக்குள் இந்திய முப்படைகள் நவீனமயமாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த காலக்கெடுவுக்கு அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்திய முப்படைகளுக்கு தேவை. இதனாலதான் நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல எல்லையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் பார்க்கும் பொழுது இந்தியா கூடுதலா தன்னுடைய ராணுவத்திற்கு செலவு செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்னோட கருத்தும் இதுதான். ராணுவத்திற்கு இன்னும் கூடுதலா நிதி ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாம ஒதுக்கப்படும் நிதியில பெருமளவுல உள்நாட்டு ஆயுதங்களை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிடணும். அப்படி செஞ்சா ராணுவத்திற்கு அதிகமாக ஒதுக்கப்படும் நிதி நமது உள்நாட்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தும். அடுத்த அப்டேட், ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 43,000 கோடி ரூபாய் செலவுல 6 அதிநவீன டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் இந்த 43,000 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை கைப்பற்றுவதற்கு உலகின் பல நாடுகள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை அதிகாரிகள் பல நாடுகளுக்கு சென்று அவங்க இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க நீர்மூழ்கி கப்பல்களை எவாலுவேட் செஞ்சிருக்காங்க. அதுல இந்திய கடற்படைக்கு ஜெர்மனியின் டைப் 214 நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பலை ஜெர்மனியின் TKMS அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுக்க போறாங்க. முதல்ல இந்த TKMS நிறுவனம் ப்ராஜெக்ட் 75I திட்டத்துல கலந்து கொள்ளாம இருந்தாங்க. ஆனா ஜெர்மன் அரசாங்கம் அந்த நிறுவனத்திடம் இந்தியாவுடைய ப்ராஜெக்ட் 75I திட்டத்துல கலந்து கொள்ளுமாறு சொன்னாங்க. இந்த திட்டத்திற்கு தன்னுடைய முழு ஒப்புதலை கொடுப்பதா ஜெர்மன் அரசாங்கம் சொன்னாங்க. இதனை தொடர்ந்து TKMS நிறுவனம் ப்ராஜெக்ட் 75I திட்டத்துல தன்னுடைய நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. அந்த நிறுவனத்தோட அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, தங்களோட டைப் 214 நீர்மூழ்கி கப்பல் அதிநவீனமானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் நீர்மூழ்கி கப்பலை பார்வையிட்ட இந்திய அதிகாரிகளுக்கு நீர்மூழ்கி கப்பலோட செயல்பாடு ரொம்ப பிடிச்சு போனதா சொல்றாங்க. இந்திய அதிகாரிகள் மிகவும் முக்கியமா பார்த்தது என்ன விஷயம்னா, நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் API சிஸ்டத்தை தான். அதாவது ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த API சிஸ்டம் டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த API சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்னால அதிக நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். API சிஸ்டம் பொருத்தப்படாத நீர்மூழ்கி கப்பல்கள் அடிக்கடி சர்ஃபேஸுக்கு மேல வந்து அதோட பேட்டரிய சார்ஜ் செய்து கொள்ளணும். ஆனா API சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்னால பல நாட்கள் நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்திய அதிகாரிகள் API சிஸ்டத்தை மிகவும் முக்கியமானதா பார்க்கறாங்க. ஜெர்மனியின் TKMS நிறுவனம் தவிர ஸ்பெயின் நாட்டோட நவான்டோ அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஸ்பெயின் S81 அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு கட்டி தர போறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ஜெர்மனியின் TKMS நிறுவனத்தோடு மேசகன் டாக் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை வச்சிருக்காங்க. அதுவே ஸ்பெயின் நாட்டோட நிறுவனத்தோடு L&T நிறுவனம் ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. அதனால ரெண்டு நிறுவனத்துல எந்த நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கிடைத்தாலும் இந்த நீர்மூழ்கி கப்பல்களை அதிவேகமா கட்டி முடிப்பாங்க. முதல்ல கட்டப்படும் நீர்மூழ்கி கப்பல்ல 45% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் இருக்கும். அதுவே இறுதியா 6வது நீர்மூழ்கி கப்பலை
இந்திய கடற்படைக்கு சப்ளை செய்யும் பொழுது 60% உள்நாட்டு பாகங்களை கொண்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கும். ஜெர்மனியோட இந்த TKMS நிறுவனம் இரண்டாம் உலக போர்ல இருந்து 175 சப்மரீன்களை உருவாக்கி இருக்காங்க. அதுல 52 API சிஸ்டம் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த நிறுவனத்திற்கு நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவது ரொம்பவும் பரிச்சயமானது. இதன் காரணமா இந்தியா ஜெர்மனியின் டைப் 214 நீர்மூழ்கி கப்பலை வாங்குவதற்கே அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த டைப் 214 நீர்மூழ்கி கப்பல் 1690 டன் எடை கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் 65 மீட்டர் நீளமும் 6.3 மீட்டர் அகலமும் 6 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேற்பரப்புல 22 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த டைப் 214 நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 22,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த கப்பல்னால தொடர்ந்து 84 நாட்கள் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு 22 செயலர்கள் மற்றும் 5 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிறதுனால ஜெர்மனியோட TKMS நிறுவனத்தால் உருவாக்கப்படும் நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட், இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்கு 26 ரஃபேல் M போர் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல 26 ரஃபேல் M போர் விமானங்களை வாங்குவதற்கான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை பிரான்ஸ் மற்றும் இந்திய அதிகாரிகளுக்கு இடையில் நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில 26 ரஃபேல் M போர் விமானங்களை 50,000 கோடி ரூபாய்க்கு பிரான்ஸ் இந்தியாவுக்கு சப்ளை செய்ய முன் வந்திருக்காங்க. இந்த 50,000 கோடி அப்படிங்கிறது வெறுமன விமானங்கள் மட்டும் கிடையாது. விமானத்துல இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை இணைப்பது, இந்தியாவுக்கு தேவையான சில முக்கியமான சேஞ்சஸ் விமானத்துல செய்வது, ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல தரையிறங்குவதற்கு தேவையான லேண்டிங் கியரை மாற்றி அமைப்பது, விமானத்துல பயன்படுத்தப்படும் பல்வேறு விதமான எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற அனைத்தையும் சேர்த்துதான் 50,000 கோடி அப்படின்னு பிரான்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்திய விமானப்படைக்காக வாங்கப்பட்ட 36 ரஃபேல் M போர் விமானங்கள்ல இருந்து இந்த 26 ரஃபேல் போர் விமானங்கள் சற்று வேறுபட்டதா இருக்கும். அதாவது கடற்பகுதியில இயங்குவதற்கு தேவையான சில மாற்றங்களை ரஃபேல் M போர் விமானங்கள்ல செஞ்சிருக்காங்க. ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல ரஃபேல் M போர் விமானம் தரையிறங்கணும்னா விமானத்தோட லேண்டிங் கியர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே இந்தியா வாங்கிய ரஃபேல் போர் விமானத்துல இருந்து இந்த விமானம் சற்று விலை அதிகமாயிருக்கும். இந்திய விமானப்படைக்கு 36 ரஃபேல் M போர் விமானங்களை ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. அந்த விமானத்தோட விலையை பேஸா வச்சு ரஃபேல் M போர் விமானத்தோட விலையை முடிவு செய்வதற்கு தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாவது முறையா பிரான்சிடம் இருந்து விமானத்தை வாங்குறதுனால பல்வேறு சலுகைகளை இந்தியா கேட்கிறாங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிந்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ரஃபேல் M போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா வாங்கும் ரஃபேல் M போர் விமானத்தை INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்த போறாங்க. அதே வேளையில ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய INS டீகா அப்படிங்கிற கடற்படை தளத்துல இந்த ரஃபேல் M போர் விமானங்களை இந்தியா நிறுத்தி வைக்க போறாங்க. இந்தியா வாங்கும் ரஃபேல் M போர் விமானம் அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ரஃபேல் M போர் விமானத்தினால 1912 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 9500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை ரஃபேல் போர் விமானங்கள்னால சுமந்து செல்ல முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் M போர் விமானத்துல இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.